டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சீமானை காட்டிக் கொடுத்த திருச்சி சூர்யாவும் சீமானை கூட்டிக் கொடுத்த கயல்விழியும் சீமானை தற்பொழுது நெட்டிசன்கள் கழுவி தள்ளி வருகின்றனர். அதாவது சீமான் செய்த தவறை மறைக்க பலவிதமான கருத்துக்களை பேசி வருகின்றனர். சீமானுக்கு பல பேர்கள் உள்ளனர். பாலியல் மன்னன் சீமான், வாய்ச்சவடால் சீமான், ஆமையின் சீமான் என்றும் விஜயலட்சுமியின் வாழ்க்கை சாவியை பிடுங்கி கயல்வழி வாழ்க்கைக்கு கொடுத்த பாவி என்றும் நெட்டிசன்கள் விளாசி வருகின்றனர். வெக்கம் மானம் உள்ளவர்கள் இப்படி பேசுவார்களா? பிரஸ் மீட்டில் பயங்கரமான அண்ட பொய், ஆகாச பொய், உருட்டு பொய் எல்லாம் பொய் மேல பொய் பேசி வருகிறார் சீமான். தற்பொழுது நேர்காணல் ஒன்றில் சீமானை திருச்சி சூர்யா கழுவி தள்ளியுள்ளார். திருச்சி சூர்யா பேசும் பொழுது பாஜகவுடன் பேசி முடிச்சிட்டாரு சீமான். ஒருவேளை அதிமுகவுடன் சீமான் கூட்டணி வைத்துக் கொண்டால் அவர் தன்னுடைய மீசையை எடுத்துக் கொள்வாரா? பேச்சுவார்த்தை அனைத்தும் அவர்களுக்குள் முடிந்துவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் விஜய் அரசியலில் இறங்கி இருப்பதால் இப்போதைக்கு 8% உள்ள சீமானின் வாக்கு சதவிகிதம் குறைய போகிறது. தங்களுடைய வாக்கு வங்கி விஜயால் மோசமாக அடிவாங்கும் என்பதை சீமானே உணர்கிறார். வரும் தேர்தலில் நாம் தமிழர் வெறும் 3% வாக்கு வங்கியை பெற்றால் யாராவது அந்த கட்சியை மதிப்பார்களா? எனவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலைமைக்கு சீமான் வந்துவிட்டார். எனவே சீமானுக்கு 500 கோடி ரூபாய் பேசி முடிதாகிவிட்டது. 15 MLA சீட்டுகளும் நாம் தமிழர் கட்சிக்கு பேசியாகிவிட்டது. 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டதாக சொல்கிறாரே சீமான், இதுவரை 2 தொகுதிக்குத்தான் வேட்பாளரை நியமித்திருக்கிறார். ஒன்று இடும்பாவனம் கார்த்தி, இன்னொருத்தர் ஒரு கல்யாண மாப்பிள்ளை. அதாவது கல்யாணத்துக்கு போன சீமான் மாப்பிள்ளை இவ்வளோ வெயிட்டா இருக்காரே அப்படிங்கறதை கவனித்து உடனே அவருக்கு சீட்டு ஒதுக்கிட்டாரு. நிர்மலா சீதாராமனை தான் சந்திக்கவே இல்லை என்கிறார் சீமான். ஆனால் அண்ணன் என் மீது கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்தது உண்மைதான் என்று அடுத்த நாளே சொல்லியிருக்கிறார் சாட்டை துரைமுருகன். இந்த சந்திப்பை உளவுத்துறையும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு என்ன பாதுகாப்பு தரப்பட்டுள்ளதோ அதே பாதுகாப்பை சீமானுக்கும் வழங்குவதற்கு மத்திய அரசின் ஒப்புதலும் தயாராக உள்ளது. திமுக தரப்பிலிருந்து சீமானுக்கு வைக்கப்படும் ஒரே ஒரு செக் பாலியல் வழக்குதான். அதையும் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே தந்துவிட்டது. எனவே இது திமுகவுக்கு பின்னடைவு. ஸ்டாலினை, ராகுல் காந்தியை கேள்வி கேட்கும் சீமான் ஒரு நாளும் பாஜக அதிமுகவை விமர்சிக்கவே இல்லையே. இதற்கு என்ன காரணம் என்று கேள்விகளை எழுப்பி உள்ளார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரும் 2026 தேர்தலில் சீமான் பாஜகவுக்கு ஓட்டு கேட்க போகிறார். இதற்கு என்ன காரணம் என்று திருச்சி சூர்யா கேள்விகளை எழுப்பியுள்ளார். சீமானை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவரால் ஒன்றும் பண்ணிவிட முடியாது என்றும் வெளிப்படையாக கூறியுள்ளார். திருச்சி சூர்யா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.